வரலாறு ராமாயண காலத்திலிருந்தே தொடங்குகிறது. ராவணன் கொடிய மன்னனாக தெரிந்தாலும் அவன் ஒரு சிறந்த பக்திமான், சிவனின் தீவிர பக்தன். அவனுக்கும் சிவனிடம் இருக்கும் ஆத்மலிங்கத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் நெடுநாட்களாக இருந்தது. அதற்காக சிவனை நோக்கி தவம் இருந்தான். ஆத்மலிங்கம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று, அழியா வரம் தரக்கூடியது. அது ஒருவனிடம் இருந்தால் அவன் இந்த உலகையே தனது காலடியில் கொண்டு வந்து விடலாம். அந்த ஆசையில்தான் ராவணனும் தவம் இருந்தான். வழக்கம் போல பக்தனின் பக்தியை மெச்சிய சிவன் ராவணனுக்கு ஆத்மலிங்கத்தை கொடுத்தார். கூடவே ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் விதித்தார். நீ உனது இடத்திற்கு சென்று சேரும் வரை இந்த ஆத்மலிங்கத்தை தரையில் வைக்கக்கூடாது என்று. ராவணனும் அதற்கு ஒப்புக்கொண்டான். இந்த விஷயம் நாரதருக்கு தெரிய வந்தது. சும்மா இருப்பாரா? ராவணன் தனது இடத்திற்கு ஆத்மலிங்கத்தை சென்று சேர்த்துவிட்டால் உலகில் யாரும் அவனை வெல்ல முடியாதே, இதை தடுத்தே ஆக வேண்டும் என்ற அச்சம் நாரதருக்கு வந்தது. உடனே விநாயகரிடம் சென்று முறையிட்டார். இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்றார். விநாயகர் ஒரு பிராமண சிறுவனாக மாறி மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ராவணன் தினமும் மாலையில் தவறாமல் பிரார்த்தனை செய்யும் வழக்கம் கொண்டவன். ராவணன் கோகர்ண அருகே வரும்போது விஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தின் சக்தியால் சூரிய ஒளியை மறைத்தார். ராவணன் மாலை நேரம் நெருங்கிவிட்டது என்ற எண்ணத்தில் பிரார்த்தனை செய்ய முயல்கிறான். ஆத்மலிங்கத்தை தரையில் வைக்கக்கூடாது என்பதற்காக என்ன செய்வது என்று நினைக்கும் போது சற்று தொலைவில் பிராமண சிறுவன் வேடத்தில் மாடு மேய்த்து கொண்டிருக்கும் விநாயகரை ராவணன் அழைக்கிறான். தனது பூஜை முடிந்து வரும் வரை இந்த லிங்கத்தை தரையில் வைக்காமல் கையிலேயே வைத்திருக்கும்படி சொல்கிறான். விநாயகரும் சரி என்கிறார். ஆனால் 3 முறை அழைப்பதற்குள் வந்துவிட வேண்டும் என்று விநாயகர் கேட்டுக்கொண்டார். ராவணனும் ஒத்துக்கொண்டான். விநாயகர் வேக வேகமாக ராவணனை 3 முறை அழைத்துவிட்டு ஆத்மலிங்கத்தை தரையில் வைத்துவிட்டார். வேகமாக ஓடி வந்து பார்த்த ராவணன் அதிர்ச்சியடைந்து போனான். அதற்குள் விஷ்ணுவும் தனது மாயையை விலக்கிக் கொண்டார். பகல் வந்தது. தான் ஏமாற்றப்பட்டோம் என்பதை அறிந்து கடும் கோபம் கொண்டான். விநாயகர் லிங்கத்தை கோகர்ணத்தில் வைத்து விட்டதால் அது அங்கு நிலைத்து விட்டது. ராவணன் தனது பலத்தால் எடுக்க பார்த்தான். பூமியிலிருந்து இழுக்க பார்த்தான். லிங்கம் அசையவே இல்லை. லிங்கத்தை சுற்றியிருந்த துணி 32 கிலோமீட்டர் தொலைவில் கடற்கரையில் இருக்கும் கண்டுக மலையில் விழுந்தது. அதனால்தான் இங்கு சிவன் முருடேஸ்வர் என்கிற அகோர உருவத்தில் இருக்கிறார். இந்த நிகழ்வை விளக்கும் அழகிய சுதை சிற்பங்களை கோயிலின் மேற்பகுதியில் காணலாம். சிலையின் கீழுள்ள குகையில் இதை ஒரு கண்காட்சியாகவும் வைத்திருக்கிறார்கள். அதற்கு கட்டணம் ரூபாய் 10. மற்றபடி மிக சுத்தமாக பராமரிக்கப்படும் இவ்வளவு பெரிய கோயிலில் எங்குமே கட்டணம் ஏதும் இல்லை. கோயிலில் அன்னதானம் தினமும் நடக்கிறது. பலவித சேவைகளும் நடக்கின்றன. இங்கு மகா சிவராத்திரி வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. ஆன்மீகம் மட்டுமல்ல, இங்கு நீர் விளையாட்டுகள் என்று அழைக்கப்படுகின்ற வாட்டர் ஸ்போர்ட்ஸ் விளையாடப்படுகிறது. ஸ்பீட் போட்டிங், டால்பின் போட்டிங், ஸ்கூபா டைவிங் என்று ஏராளமான விளையாட்டுகள் உள்ளன. இது இளைஞர்களை பெரிதாக கவர்கிறது. இதமான